ஒரு செய்தியால பல அதிர்வலைகளை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஒரு ஸ்பையையே இன்னொரு ஸ்பை கொஞ்சமா வேவு பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அது அதிர்வலை தான். இதே அதிர்வலையை ரஷ்யா ஏற்படுத்துவாங்க. சிஏஏக்குள்ள 4 ஸ்பை எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு ஸ்பை ரஷ்யாவினுடைய ஸ்பையாக இருக்க வாய்ப்புகள் இருந்தது அப்படிங்கிற ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. அதே ரஷ்யாவினுடைய ஸ்பை ஏஜென்சி தான் KGB. இந்த KGB அதனுடைய முன்னாள் பெயர், இப்போதைய பெயர் அப்படிங்கிறது FSB, ஃபெடரல் செக்யூரிட்டி சர்வீஸ். இந்த FSB அப்படிங்கிற அமைப்பு 2 நபர்களை கைது பண்ணுறாங்க. 2மே உக்ரைனியர்கள். இந்த 2 நபர்களையும் கைது பண்ணது ரஷ்யாவுக்குள்ளே வச்சு தான். அப்படி 2 உக்ரைனியர்களை இவங்க கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்க ஸ்பை வேலை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்கிறதும் ரஷ்யாவுக்கு ரொம்ப விசித்திரமான செய்தியாக மாறுது. அதுக்கு பின்னாடி ரஷ்யா பல புதிர்களுடைய விடையை அவிழ்க்கிறாங்க. அது என்னென்ன விடை, இதுக்கு பின்னாடி அவங்க போட்ட பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யாவினுடைய இன்டர்னல் ஸ்பை ஏஜென்சி அப்படிங்கிறது தான் FSB. ரஷ்யாவினுடைய இன்டர்னல் ஸ்பை ஏஜென்சி அப்படிங்கிறவங்க 2 உக்ரைனியர்களை கைது பண்ணுறாங்க. இந்த இன்டர்னல் ஸ்பை ஏஜென்சிக்கு தகவல் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய FSB அப்படிங்கிற உளவு அமைப்பு தான். அவங்க கொடுத்த தகவலின் அடிப்படையில் ரஷ்யாவில் மே 9ஆம் தேதி ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு 2 நபர்கள் பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், அப்படி திட்டத்தை எப்படி நம்ம முறியடிக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த இன்டர்னல் ஸ்பை ஏஜென்சிக்கு கொடுக்கப்படுது. இன்டர்னல் ஸ்பை ஏஜென்சி ரகசியமாக சில நபர்களை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்க ஆரம்பித்த பிறகு அவங்கள கைது பண்ணுறாங்க. இப்படி கைது பண்ண 2-3 வாரங்களுக்கு பிறகு தான் இது வெளி உலகத்துக்கே வருது. அதாவது நேற்று இன்று இந்த 2 தினங்கள் மட்டும்தான் இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைது அப்படிங்கிறது மே 9க்கு முன்னாடியே நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 நபர்கள் யார், எதுக்காக இவங்க ரஷ்யாவுக்குள்ளே வரணும், எப்படி இவங்க ரஷ்யாவுக்குள்ளே வந்திருப்பாங்க, இவங்களுடைய திட்டம் என்ன, இதை தான் ரஷ்யாவினுடைய FSB கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 2 உக்ரைனியர்கள் அப்படிங்கிறவங்களும் ப்ரோ உக்ரைனியன்ஸ், உக்ரைனுடைய மிகப்பெரிய பற்றாளர்கள். ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நேரத்தில் உக்ரைனுக்கு பெரிய வெற்றியை எப்படி தேடித்தரலாம்? ரஷ்யாவுக்குள்ள குழப்பங்கள் வரும்போது. ரஷ்யாவுக்குள்ள ஆல்ரெடி நிறைய குழப்பங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஒன்று, ரஷ்யாவின் வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரெம்ளினுக்கு மேலே ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது நடக்குது. இன்னொன்று, ரஷ்யாவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பெல்கரோடு பகுதியில் குண்டு வெடிப்பு ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது நடக்குது. இதில் பெல்கரோடு பகுதியில் ட்ரோன் அட்டாக் நடந்ததுக்கு நாங்கள் தான் காரணம், எங்களுக்கு தேவை புட்டின் இல்லாத ஒரு ரஷ்யா, இல்லை எங்களுக்கு தேவை அங்கே குடியரசு ஆட்சி, மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லி ஆன்டி புட்டின் ஸ்டீம் அப்படிங்கிறவங்க பெல்கரோட் பகுதியில் நடந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கிறார்கள். ஆனால் கிரெம்ளினுக்கு மேலே 2 ட்ரோன் வருது. அந்த 2 ட்ரோன் ரஷ்யாவினுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் வழியாக அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி 1.5 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தோம். இந்த ட்ரோன் கண்டிப்பாக உக்ரைன்லேருந்து பறந்து வந்திருக்காது. ரஷ்யாக்குள்ளே இருந்தே அது என்ன செஞ்சுருக்கணும், பறந்து வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ளேயே ஒன்று உளவாளிகள் வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா துரோகிகள் இருக்கணும். இவங்களால மட்டும்தான் இந்த ட்ரோன் அப்படிங்கிறத பறக்க விட்டுருக்க முடியும். இது எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரஷ்யாவுக்கு இன்னொரு உளவு அமைப்பு அப்படிங்கிறது அவங்க நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிந்ததுனால தான் 2 உக்ரைனியர்களை கைது பண்ணுறாங்க. 2 உக்ரைனியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களை யார் ரிக்ரூட்மெண்ட் பண்ணாங்க, எப்போ ரிக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விக்கான விடையும் ரஷ்யாவினுடைய FSB கையில் சிக்குது. உக்ரைனுடைய ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், FISU அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த FISU அப்படிங்கிற இந்த உளவு அமைப்பு தான் 2022 இந்த 2 நபர்களையும் உக்ரைன்லேருந்தே ரிக்ரூட் பண்ணியிருக்காங்க. 2 நபர்களுக்கும் இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்ததாகவும், ஒரு கட்டத்தில் இராணுவம் ரிஜெக்ட் பண்ணி அந்த ஒரு வெறுப்பில் இருக்கும்போது FISU அப்படிங்கிற இந்த உளவு அமைப்பு அவங்கள பயன்படுத்துவதற்கு தயாராக இருந்ததாகவும், அதனால் FISUக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்த பிறகு இவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் ரஷ்யாவுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறது தான். இதுக்காகவே இவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாமே உக்ரைனால் கொடுக்கப்படுது. இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கில் மிக முக்கியமான ட்ரைனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணு உலைகளை வெடிக்க வைப்பது எப்படி அப்படிங்கிறது தான். அணு உலைகளை வெடிக்க வைப்பதும் அதன் பின்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இவங்க திசை திருப்புவதற்காக மிகப்பெரிய அளவில் குண்டுகளும் டைமர்ஸ் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு.
ஆனால் இந்த இரண்டு நபர்களுமே இப்போ உக்ரைனில் தானே இருக்காங்க. எப்படி ரஷ்யாவுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு பெலரஸ் வழியாக உள்நுழைந்து விடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கிடைச்ச பதில். ஸோ பெலரஸுக்குள்ளே போயிருக்காங்க. பெலரஸுக்கு போய் பெலரஸினுடைய மக்களாக வாழ்ந்துருக்காங்க. அப்படி வாழ்ந்து பெலரஸ் ரஷ்யா இவங்களுடைய நட்பை பயன்படுத்தி நிறைய பேர் கிராஸ் ட்ரேடு நடத்தும் போது இவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க, ரஷ்யாவுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்காங்க. அப்படி ரஷ்யாவுக்குள்ள என்ட்ரான இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெடிபொருள் அப்படிங்கிறது தேவைப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 36.6 கிலோகிராம் C4 பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறதும் 61 டிட்டோனேட்டர்ஸ் அப்படிங்கிறதும் 38 டைமர் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தேவையாக இருந்திருக்கு. இது இவங்க கையில் கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோ பொருட்களை நீங்கள் எப்படிடா கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போலந்து வழியாக லித்துவேனியாவுக்கு வந்து லித்துவேனியா வழியாக பெலரஸுக்குள்ளே என்ட்ராகி பெலரஸ் வழியாக ரஷ்யாவுக்குள்ளே என்ட்ராகி அந்த இரண்டு உளவாளிகள் இவ்வளோ பொருட்களை ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த இரண்டு உளவாளிகள் என்ன எய்ம் பண்ணாங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இதுக்காக அவங்க சூஸ் பண்ண இரண்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. ஒன்று அப்படிங்கிறது லெனின்கிரேட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த பவர் ஸ்டேஷனும், அடுத்ததா கலினின் அப்படிங்கிற நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் தான். ஸோ லெனின்கிரேட் கலினின் இந்த இரண்டு பகுதிகள் தான், இல்லாட்டி இந்த இரண்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட். இந்த டார்கெட்டில் சின்ன வெடி விபத்துகளை ஏற்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 11 ஃபைலன் அளவுக்கான எக்ஸ்ப்ளோசிவ் அப்படிங்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் லெனின்கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட், சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது பார்த்தீங்களா, கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட் அப்படின்னு சொல்கிற இடம். இந்த இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் லெனின்கிரேட் பவர் பிளான்ட். அடுத்ததா இந்த கலினின் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது மாஸ்கோவிலிருந்து 350 கிலோமீட்டர் நார்த்து பக்கமாக இருக்கக்கூடியது தான் கலினின் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். ஸோ இரண்டு இடத்துலையுமே மே 9ஆம் தேதி அவங்க என்ன செஞ்சுருக்கணும், வெடி விபத்தை ஏற்படுத்த வேண்டும். விக்டரி பரேட் அப்படிங்கிறது நடத்தப்படும் போது இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உள்நாட்டில் 2 குண்டு வெடிப்புகள், அதுவும் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனில் குண்டு வெடிப்புகள் வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேனிக் ஆவாங்க. அந்த பேனிக்கை பயன்படுத்தி ரஷ்யாவினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய புட்டின் அவர்களுக்கு எதிரான ஒரு படை ஆல்ரெடி பெல்கரோட் அப்படிங்கிற பகுதியில் எல்லாமே சுற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் தான் இந்த இரண்டு நபர்களும் உள்ளே வந்து பெரிய அளவில் தாக்குதல் நடத்த தீர்மானிச்சிருக்காங்க. டோட்டலாக அந்த தாக்குதலுக்கான இன்ஃபர்மேஷன் வேறொரு ஸ்பை வழியாக நேராக எஃப்எஸ்பிக்கு கிடைக்கிது. எஃப்எஸ்பி இவங்களுடைய எல்லா விஷயங்களையும் கேள்விப்பட்ட பிறகு மெதுவாக அவங்கள ஆட விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க. எந்த வழியாக இந்த நெட்வொர்க்கு, இந்த வெப்பன்ஸ் இல்லாட்டி இந்த குண்டுகள் எல்லாமே வருது, வெடிப்பொருட்கள் எல்லாம் வருது அப்படிங்கிற எல்லா தகவலும் இவங்களுக்கு கிடைச்ச பிறகு தான் இந்த இரண்டு உக்ரைனியர்களையும் கைது பண்ணியிருக்காங்க எஃப்எஸ்பி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் உதவியுடன். சரி, இந்த இரண்டு நபர்களால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாதான். லோக்கலாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய 3 நபர்களும் இவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. ஸோ இப்போ இவங்க நினச்ச சம்பவங்கள் மட்டும் நடந்திருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லெனின்கிரேடாக இருக்கட்டும், கலினின் அப்படிங்கிற ஒரு அந்த பவர் ஸ்டேஷனாக இருக்கட்டும், 2 பவர் ஸ்டேஷனுமே ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான பவர் ஸ்டேஷன். அதிலையும் இந்த லெனின்கிரேட் அப்படிங்கிற நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய அணுமின் நிலையம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய பவர் ஸ்டேஷனில் சின்ன ஒரு வெடி விபத்து ஏற்பட்டால் கூட அது ரஷ்யாவினுடைய அவமானமாக கருதப்பட்டிருக்கும். அப்போ இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இருந்தே, அதாவது 2022 இருந்தே உளவாளிகளை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள். உக்ரைனுடைய உளவு அமைப்பான FISU அப்படிங்கிறதும் ரஷ்யாவினுடைய உளவமைப்புக்கு எதிராக பல காய் நகர்த்தலை செய்து வந்து தான் இருக்கிறார்கள். இதிலிருந்து புட்டின் அவர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைச்சிருக்கும். நம்ம நாட்டுக்குள்ள நிறைய ஃபாரின் ஸ்பைஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள வேற இருப்பது அப்படிங்கிறது இயலாத விஷயம். ஆனால் அவங்கள வேவு பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். ஸோ ஃபாரினில், அதாவது உக்ரைனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், இங்கே இனி ரஷ்யாவினுடைய உளவு வேலைகள் ரொம்ப துரிதமாக இருக்க போகுது. 2 நபர்களை உளவாளிகள் அப்படின்னு சொல்லி மட்டும் பிடிக்கலை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வெடிப்பொருட்களிலிருந்து டைமர்ஸ் வர எல்லாத்தையுமே பிடிச்சு அதனுடைய பக்கா பிளானையும் இவங்க தெரிந்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி மேற்குலக நாடுகளுக்கு அடுத்த ஒரு எச்சரிக்கை மணி தான். இதிலிருந்து ரஷ்யா அவங்களுடைய ஸ்பை வேலையை எப்படி செய்ய போகிறாங்க, என்னென்ன ஸ்பை வேலைகளை இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வேறொரு பதிவில் முடிஞ்சால் நிறைய அப்டேட் வரும்போது பார்க்கலாம். ஸோ இந்த பதிவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஸ்பைஸ் அப்படிங்கிறவங்க, உளவாளிகள் அப்படிங்கிறவங்களுடைய ரோல் ரொம்ப பெரியதும்
அப்படி அந்த உளவாளிகள் சிக்கினால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், அவங்களுடைய பிளான் அப்படிங்கிறது எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உக்ரைனுடைய பிளான் இப்போ ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உக்ரைனுக்கு வரப்போகும் ஆபத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம இந்த பதிவில் சொல்லியிருப்போம். இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ், முக்கியமான பதிவுகள் எல்லாமே தமிழ் பொக்கிஷத்தில் வரப்போகுது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.